ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபுள் கலர் சில்க் த்ரெட் லோடிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டைப் 1 பார்த்துருக்கோம், இது டைப் 2. நான் டைப் 1 வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இந்த லோடிங் வந்து அது அந்த மாதிரி இருக்காமல் இது ஜிக்ஜாக் பேட்டர்னில் வரும். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் பைப்பிங் த்ரெட் 2 எடுத்து ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இதை சுற்றிலும் தான் போட போகிறோம். எப்பவும் போல் நம்ம அந்த கார்னரில் நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது நான் எப்பவும் போடுற மாதிரி பாக்ஸ் போட்டே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் பாக்ஸ் போடாமல் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் சுற்றிலும் உங்களுக்கு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போது நம்ம எப்போவும் லோடிங்கில் போடுற மாதிரியே இந்த கார்னர்லேருந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். மேலே ஒரு ஸ்டிச்சு குட்டி லாக்கு, கீழே ஒரு ஸ்டிச்சு குட்டி லாக்கு. சேம் இதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் ஃபாலோ ஆகும். பட் நம்ம கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரீவியஸாக போட்ட நம்ம லோடிங் வந்து டைப் 1ல் வந்து ஃபர்ஸ்ட் கலர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம். பட் இதில் வந்து எப்படின்னா ஜிக்ஜாக் பேட்டர்னில் வரும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக லோடிங் போடுற மாதிரி தான் நம்ம எப்போவுமே ரொம்ப பக்கத்தில் போடணும். அடியில் இருக்க கிளாத்தோ இல்லை நம்ம கொடுத்துருக்க பைப்பிங் த்ரெட்டோ வந்து மேலே பார்க்குறவங்களுக்கு தெரியவே கூடாது. உள்ளே நம்ம என்ன கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம நல்ல நெருக்கமாக போடும்போது தான் இதோட அழகு நல்லா இருக்கும். ஸோ வந்து கேப்ஸ் இல்லாமல் பக்கத்தில் போடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு லைன் போடுவோமா, அந்த லைன் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அதே லைனில் கீழே ஒரு குட்டி லாக் போடணும். சேம் மேலேயும் அதே மாதிரி தான் லைனுக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு லைன் மேலே வந்து ஒரு குட்டி லாக் போட்டு கீழே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துடணும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு தேவையோ அது வரைக்கும் நம்ம போட்டுட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கலர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு கலர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த ப்ரீவியஸாக போட்டிருக்க இந்த பிங்க் கலர் த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணாமலே ப்ளஸ் வந்து எண்ணாட் போடாமலே நம்ம வந்து இதை வந்து நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம். அதுக்கு வந்து நான் இழுத்து இந்த இடத்துல 2-3 செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை அப்படியே விட்டுட்டேன் கட் பண்ணாமல். நெக்ஸ்ட்டு நான் வேறு கலர் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்களா, அதை வந்து எண்ணாட் போட்டு தட் மீன்ஸ் நாட் போட்டு அடியிலேருந்து எடுத்திருக்கேன். இப்போது எப்போவுமே நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சுக்கு மட்டும் நம்ம கீழேருந்து நம்ம எங்கே என் பண்ணமோ அந்த இடத்துலேருந்து மேலே ரிவர்ஸில் போயிட்டு இப்படி தான் வரணும். ஸோ இப்படி வரும்போது தான் நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் நீட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம இந்த சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடு கொண்டு போகிறோம். இப்படி கொண்டு போகும்போது தான் நம்மளுக்கு அந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்து நீட்டாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எப்பவும் போடுற மாதிரியே ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக்கு. நம்ம ப்ரீவியஸாக அந்த பிங்க் கலர் போட்டிருக்கோம், அது மேலே தான் வந்து நம்ம இந்த கலர் இந்த ப்ளூ கலர் வந்து போடுறோம். அப்போது இந்த அடியில் இருக்க அந்த பிங்க் கலர் த்ரெட் தெரியாத அளவுக்கு நம்மளோட இந்த ப்ளூ கலர் த்ரெட் வந்து நம்ம போட்டுட்டு வரணும். அந்த அடியில் இருக்க பிங்க் கலர் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது தெரியும். நம்ம கீழே இருக்கிற த்ரெட்டே தெரியாத அளவுக்கு போடும்போது தான் இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதோ ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் டைப்பில் வரும். நம்ம இப்போ ப்ரீவியஸாக பிங்க் கலர் ஸ்டிச்சை வந்து எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் நம்மளோட ப்ளூ கலர் த்ரெட் வந்து நம்ம போட்டுக்கிட்டு வரணும். இந்த சைடில் அது வரைக்கும் போட்டுட்டு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் நம்ம அதே பிங்க் கலர் த்ரெட்டை தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதை கட் பண்ணியோ இல்லை வந்து எண்ணாட் போட்டுட்டு கட் பண்ணிட்டோ இல்லை வந்து வேறு எதுவும் பண்ணிட்டோ நம்ம வந்து பண்ணலை. நம்ம ப்ரீவியஸாக போட்ட த்ரெட் வந்து அப்படியே தான் இருக்குது. அதை எடுத்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு சைடில் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம். திரும்ப நம்ம போடும்போது அந்த த்ரெட்டை எடுத்து நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து இதே பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த உள்ளே போட்டிருக்க அந்த பிங்க் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நான் வந்து ப்ளூ கலர் த்ரெட் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த த்ரெட்டை எடுத்து நம்ம ஓரமாக செக்யூர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிங்க் கலர் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நான் இதை எடுத்து இந்த சைடு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு வச்சிடறேன். இந்த பிங்க் கலர் த்ரெட்டு தெரியல பாருங்கள். இப்போது
இது வரைக்கும் போட்டுட்டு நம்ம இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை அந்த பக்கம் 2-3 செயின் போட்டு அந்த சைட் செக்யூர் பண்ணி வச்சிடணும். அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நான் இந்த பிங்க் கலர் த்ரெட்டை எடுத்து மறுபடியும் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறேன். ஸோ இந்த பிங்க் கலரை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல தான் நம்ம இப்போது இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ப்ளூ கலர் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம அந்த ப்ளூ வந்து அந்த பிங்க் வந்து கண்டினியூஷன் கிடைக்கும். இப்போ ஒரு வி ஷேப்பில் நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் ஸ்டிச் கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து நம்மளுக்கு இந்த வி ஷேப்பில் கிடைக்கும். நம்ம அந்த ப்ளூ கலர் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுக்கு மேலேயே தான் நம்ம அந்த ஒரு சைடு வந்து ப்ளூ கலர் ஸ்டிச்சஸ்க்கு மேலே வரும், ஒரு சைடு வந்து எம்டியாக வரும். இதே மாதிரி தான் ரெண்டு கலர்ஸுமே வரும். அந்த கலர் போடும்போதும் பிங்க் கலர் மேலே ஒரு சைடு வந்துச்சு, ஒரு சைடு வந்து எம்டி ஸ்பேஸில் நம்ம போட்டோம். அதே மாதிரி தான் பிங்க்கும் வந்து இப்போ ப்ளூ கலர் மேலே வந்து ஒரு சைடு போடுறோம், இன்னொரு சைடு வந்து எம்டி ஸ்பேஸில் போடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணும்போது இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் வரும். ஸோ இதையே நீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து நல்ல கிராண்டான ப்ளவுஸ்லலாம் போடும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ப்ளஸ் வந்து சாரியோட கலரை 2-3 கலர்ஸ் இருக்கும்போது இந்த சாரியோட கலர்ஸையும் நம்ம இதில் கொண்டுட்டு வந்த ஃபினிஷிங் கிடைக்கும். நான் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்ட ப்ளவுசஸ் வந்து ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படியெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சஸை வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன் எண்டில். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம பிங்க் கலர் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதனால் வந்து இந்த இடத்துல எண்ணாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை இப்படியே விடக்கூடாது, பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்காது. அதனால் நம்ம இப்போது அந்த ப்ளூ கலர் த்ரெட்டை வந்து மறுபடியும் போடும்போது நம்மளுக்கு இந்த பிங்க் கலரில் ஒரு வி ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம ப்ளூ கலர் த்ரெட்டை வந்து எடுத்தோன்னா வீல ஹாஃப் வி மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். நம்ம பிங்க் கலர் த்ரெட்டோடு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. இப்போ ப்ளூ கலர் த்ரெட்டில் வந்து ஹாஃபில் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாகவுமே நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். நான் சில்க் த்ரெட்லேயே கொடுக்குறேன். ஒரு சைடு வந்து பிங்க் கலர் சைடு வந்து ப்ளூ கலரும், ப்ளூ கலர் சைடு வந்து பிங்க் கலரும் த்ரெட்டு யூஸ் பண்ணி நான் பார்டர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் சுகர் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.